நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காலை பொழுதில் நாளேடுகளில் என்ற நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாட்களும் காலை பொழுதிலே நாளேடுகளில் இன்று என்கின்ற இந்த பிரதானமான தலைப்பினூடாக நாளேடுகளில் வருகின்ற முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்றோம். அதே போல இன்றைய நாளும் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சுபீட்சமான நாளாக மங்களம் நிறைந்த ஒரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றும் நாங்கள் 3 பத்திரிகைகளோடு வந்திருக்கின்றோம் வழமை போல. அந்த வகையிலே முதலில் விளம்பரி பத்திரிகை எப்படியான செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றது சொல்ல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அரசியல் கைதிகளின் விடுதலை உடனடி சாத்தியமில்லை, விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவிப்பு என்கின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை பிரதான கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக விளம்பரி வெளியிட்டிருக்கின்றது. அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வது சாத்தியமில்லை, அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று முன்தினம் வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளை விடுவிப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல. தற்போது சிறையில் இருக்கின்ற எவரும் சந்தேகத்தின் பெயரில் இருப்பவர்கள் அல்ல, அனைவரும் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல பொது மன்னிப்பு வழங்க முடியாது. உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக, குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை. முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை திட்டமிடல்கள், பிலியத்தலை பேருந்து குண்டுவெடிப்பு, மத்திய வங்கி குண்டுவெடிப்பு, கண்டி தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்புபட்டவர்களாகவே அவர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களை விடுதலை செய்வது என்பது இலகுவான விடயமல்ல. அதேபோல் இவர்களை விடுதலை செய்து சமூகத்தில் ஒற்றுமைப்படுத்துவதை ஒழிய இவர்களை வைத்து அரசியல் செய்ய எவருக்கும் இடம் கொடுத்து விடவும் கூடாது. தற்போது ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சிற்கும் சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கும் இவர்கள் பற்றிய அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். உண்மையிலேயே இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் வழங்கிய தேர்தல் கால வாக்குறுதிகளிலே இந்த அரசியல் கைதிகளுக்கு நிபந்தனையற்ற விடுதலை என்கின்ற விடயத்திலே முற்றுமுழுதாக ஒரு முழுமூச்சான ஒரு வாத பிரதிவாதங்களையும் அரசியல் ரீதியான பேச்சுக்களையும் முன்வைத்திருந்தார்கள். அரசியல் கைதிகளை எந்த விதமான நிபந்தனைகளுமின்றி நாங்கள் விடுதலை செய்ய முடியும் என்கின்ற அந்த ஒரு கபர நாடகத்தை ஆடியிருக்கார்கள். இன்று அது உடனடி சாத்தியமில்லை என்று பிமல் ரத்நாயக்கா தெரிவித்திருப்பதாவது, இன்றும் என்பிபி அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்யும் என்ற கருத்தியரோடு இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சாட்டையாக இருக்கும் என்று தான் நினைக்கக்கூடியதாக இருக்கின்றேன் என்று சொன்னால், அவர்கள் எப்படி செய்கின்றார்கள் சொன்னால், இங்கு கடந்த காலத்திலே அரசியல் தலைவர்கள், நாட்டினுடைய ஜனாதிபதிகள் அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் எப்படி செய்யலாம் என்கின்ற மாதிரியான கருத்தை தான் இங்கு பிமல் ரத்நாயக்காவுடைய கருத்து தெரிவிக்கின்றது. அடுத்து, மன்னாரில் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது. மன்னாரில் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். மன்னார் பேசாலை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான ஆண்டன் பெனார்ட் லோகு என்பவரே உயிரிழந்தவர் அவர். கடந்த சனிக்கிழமை 22ஆம் தேதி இரவு 8 மணி அளவில் காணாமல் போன மாட்டை தேடிச் சென்று மாட்டை பிடித்துக் கொண்டு பேசாலை தலைமன்னார் வீதியை கடக்க முற்பட்ட போது அவளியாக வந்த துவிச்சக்கர வண்டி மோதியதில் தலையின் பிற்பகுதியில் அடிபட்டு விழுந்துள்ளார். உடனடியாக பேசாலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மன்னார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு 23ஆம் தேதி ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இம்மரணம் தொடர்பில் ஜாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேமகுமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்ற செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் பார்த்தோம் சொன்னால், நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அர்ச்சுனா, ரஜீவன், நக்கல் நையாண்டி என்கின்ற ஒரு செய்தி பத்திரிகையினுடைய முதல் இடது பக்கத்திலே இருக்கின்றது. நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகள் செய்து நேரத்தை வீண் விரயம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பல பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நல்லூர் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவனுடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது. கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டது. இதன்போது பல விடயங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜீவன் ஆகியோர் ஒருவருக்கொருவர் அரசியல் ரீதியான நக்கல் நையாண்டிகளை செய்து நேரத்தை வீண் விரயம் செய்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் ஆத்திரமடைந்தனர். உங்கள் அரசியலையும் நக்கல் நையாண்டிகளையும் இங்கு கதைச்சு நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று சபையில் அவர்கள் காட்டமாக தெரிவித்தனர். அதன் பின்னர் ஓரளவு அரசியல் நையாண்டிகள் என்று கூட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கின்றது. இவ்வாறு முக்கியமான செய்திகள் பலவை தாங்கி விளம்பரி பத்திரிகை வந்திருக்கின்றது. ஆட்டோ மோதியதில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு, இராணுவம் போலீஸ் திடீர் சுற்றி வளைப்பு,
மன்னார் பூநகரி சபைகளுக்கான வேட்புமனு ஆரம்பம் என்கின்ற மாதிரி வலம்புரி பத்திரிகை பல செய்திகளை இன்றும் தந்திருக்கின்றது. அடுத்து உதயன் பத்திரிகையை பார்த்தோம் என்று சொன்னால் உதயன் பத்திரிகையுடைய முதலாவது செய்தி இராணுவத்தை திசவிகார இருந்து வெளியேற்றியவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வியோடு கலந்த அந்த செய்தி ஒன்று வெளியாகிறது. தமிழினவாத வன்முறை கும்பலின் போராட்டத்தை அடுத்து திசவிகாரையில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றுவதற்கு உத்தரவிட்டது யார்? வடக்கு பிரிவினைவாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதா என்று முன்னாள் அமைச்சர் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, காங்கேசன்துறையில் வரலாற்று சிறப்புமிக்க திசவிகாரையில் புண்ணிய நிகழ்வொன்று நேற்று நடைபெற்றது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரையை திறக்கும் நிகழ்வு அதுவாகும். 29 தேரர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இராணுவத்தினர் நேற்று முன்தினம் முதல் இந்த புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டனர். பாரம்பரிய நாட்டிய கலைஞர்கள் வருகை தந்திருந்தனர். இப்படி ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கையில் நிகழ்வை நிறுத்துமாறு வலியுறுத்தி காலை 7 மணியளவில் தமிழ் இனவாத வன்முறை கும்பல் ஒன்று போராட்டத்தில் ஈடுபட்டது. இதனையடுத்து இராணுவத்தினரை விகாரையில் இருந்து செல்லுமாறு மேல்மட்டத்திலிருந்து பணிப்புரை விடுவிக்கப்பட்டது. இதனால் இராணுவத்தினர் வெளியேறினர். பெரகர மாத்திரமே இடம்பெற்றது. தேரர்களுக்கு உணவும் வழங்க முடியாமல் போனது. இந்த உத்தரவை வழங்கியது யார்? ஜனாதிபதியா, பிரதி பாதுகாப்பு அமைச்சரா, பாதுகாப்பு செயலாளரா, இராணுவ தளபதியா அல்லது பிரபாகரனின் அவதாரமா என கேட்கின்றோம். பௌத்த நாட்டில் வடக்கில் விகாரை ஒன்றில் புண்ணிய நிகழ்வொன்றை நடத்துவதற்கு வன்முறை கும்பல் இடமளிக்க மறுக்கின்றதெனில் நாட்டில் தேசிய பாதுகாப்பு எந்த நிலை உள்ளது? இந்த குழுவுக்கு பயந்து நிகழ்வை நிறுத்தியது கோழைத்தனமானது என்கின்றார் சரத் வீரசேகர. அவங்க எல்லோருக்கும் தெரியும், கடந்த ஆட்சி காலத்திலே தன்னுடைய இனவாத மிக மோசமான இந்த நாட்டினுடைய தற்போதைய இனவாதி என்று சொல்லக்கூடிய சரத் வீரசேகர பாராளுமன்றத்திலும் சரி பொது இடங்களிலும் சரி இனவாதத்தை விதைக்கின்ற கருத்தை சொல்லிக் கொண்டு வருபவர் தான் இந்த சரத் வீரசேகர. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திசவிகாரையிலே நேற்று அங்கு இடம்பெற்ற இராணுவத்தினுடைய பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களும் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இராணுவத்தினரை நீக்கி இருக்கின்றார்கள். இப்பொழுதும் இராணுவத்தினரை நீக்கியதற்கு கண்டனம் தெரிவிக்கின்றாரே ஒழிய இனவாத கும்பல் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விழிக்கின்ற என்ற வகையிலே சரத் வீரசேகரா இன்னும் தன்னுடைய இனவாத கருத்தியலிலிருந்து அரசியல் அரங்கிலிருந்தும் அவர் இன்னுமே அந்த தன்னுடைய மாற்றிக்கொள்ளவில்லை என்பது தெரிய வருகின்றது. ஆகவே இதொன்றும் புதிய செய்தி அல்ல என்று சொன்னால் கடந்த ஆட்சி காலத்திலே மிக மோசமான 99% இனவாத கருத்துக்களை விதைத்தவர் இதே சரத் வீரசேகர என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும். பெண்கள் சிறுவர்களை தாம் தாக்கவில்லையாம் மறுக்கின்றது நெல்லியடி போலீஸ். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நேற்று மாலையிலிருந்து ஒரு காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களூடாக வெளியாகி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது நெல்லியடி போலீசார் துன்னாலை பகுதியில் இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதத்திற்கும் அவர்களுக்கு தொடர்புபட்டதாக அந்த செய்திகள் வெளியாகியிருந்தது. ஜாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை போலீசார் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மாடு ஒன்றை இறைச்சியாக விசாரணைகளுக்காக போலீசார் சென்றுள்ளனர். இதன்போது அவர்கள் தம்மை தாக்கினார்கள் என்று அந்த வீட்டில் இருந்தவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். எனினும் இந்த தகவல்களை போலீசார் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். நாங்கள் எவரையும் தாக்கவில்லை. சட்டவிரோதமாக மாட்டை இறைச்சியாக்கி நபர் வீட்டுக்குள் மறைந்திருந்தார். அவரை கைது செய்ய முற்பட்ட போது அந்த வீட்டில் இருந்த பெண்கள் கடமைக்கு இடையூறு விளைவித்தனர். சந்தேக நபரை கைது செய்வதற்காக வீட்டின் கதவையை உதைத்தோம். ஆனால் நாங்கள் எவரையும் தாக்கவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த செய்தி பல்வேறு ஊடகங்களிலே நேற்று இரவு வெளியாகி ஒரு விமர்சனத்துக்குள்ளானதாக இருந்தது. ஆனால் பிறகு அதை பார்க்கின்ற பொழுது அதனுடைய உண்மைத்தன்மைகளை ஆராயக்கூடிய மாதிரி அந்த மரபு செய்திகளும் வந்திருக்கின்றது. அடுத்த செய்தியாக 1 கிலோ அரிசியால் பறந்தது 1 லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு செய்தி. அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கம் ஒன்றுக்கு கட்டுப்பாட்டு விலையை மீறிய வகையில் விற்பனை செய்த 1 கிலோ அரிசிக்காக 1 லட்சம் ரூபாய் தண்டம் அறவிடப்பட்டுள்ள ஒரு நகைப்புக்கிடமான சம்பவத்தை இங்கு செய்தியாக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக குறித்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் கட்டுப்பாட்டு விலையை மீறிய வகையில் அரிசி விற்பனை செய்யப்படுவதாக பாவனையாளர்கள் அதிகார சபைக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது கட்டுப்பாட்டு விலையை மீறிய வகையில் அரிசி விற்பனை செய்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து பாவனையாளர்கள் அதிகார சபையால் கடந்த வருடத்தின் இறுதியில் அந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணைகள் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தன. வழக்கு மீதான பதில் நீதவான் ஷாலினி ஜெயபாலச்சந்திரனால் வழங்கப்பட்டது. இதன்போதே தொடர்புடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. தண்ட பணத்தை குறித்த பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் உடனடியாகவே செலுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அடுத்த செய்தியாக பல செய்திகளை தாங்கி உதயன் பத்திரிகை வந்திருக்கிறது. போர்க்குற்றவாளிகளுக்கு பிரிட்டன் பயணத்தடை, கருணா அம்மான் உட்பட்ட போர்க்குற்றவாளிகளுக்கு பிரிட்டன் பயணத்தடை என்கின்ற செய்தி வெளியாகி பல்வேறு ஊடகங்களில் வந்தது. உள்ளூராட்சி தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் வெற்றியை உறுதி, டில்வின் சில்வா நம்பிக்கை, கம்மன்பில விடுதலை, சிங்கள குடும்பங்களையும் வடக்கில் மீள குடியேற்றுக, வீரசேகர வலியுறுத்து என்கின்ற செய்திகளை தாங்கி உதயன் பத்திரிகை வந்திருக்கிறது. அடுத்த தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம் என்று சொன்னால், பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நேற்று முதல் ஏற்பு, மன்னார் பூநகரி தெஹியத்திய கண்டிய பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்தல் ஆணையத்தின்படி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள 2025 மார்ச் என்கின்ற அந்த செய்திகளை தாங்கி அந்த நீண்ட செய்தியாக அது தொடர்ந்து செல்கிறதாவது 27 அன்று நண்பகல் 12 மணிக்கு முடிவடையும். இதற்கிடையில் வேட்பாளர்களை வைப்புத் தொகை செலுத்தும் நேரம் 2025 மார்ச் 26 அன்று நண்பகல் 12 மணியுடன் முடிவடையும். நீதிமன்ற உத்தரவின் காரணமாக 3 பிரதேச சபைகளுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்திருக்கிறது. அடுத்து, டொஃபி திருடியதற்காக 14 வயதான சிறுமியை கட்டி வைத்து தாக்குதல். யாழ் வடமராட்சி கிழக்கு பிற்பகுதியில் சிறுமி ஒருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும்படி சட்ட வைத்திய அதிகாரி போலீசாரை பணித்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 14 வயதான சிறுமி ஒருவர் அருகில் உள்ள கடையொன்றில் பொருட்கள் வாங்கிச் சென்றிருந்த நிலையில் அங்கு டொஃபி திருடியதாக கூறி கடை உரிமையாளர் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமியின் உடலில் சிறிய காயங்கள் ஏற்பட்ட நிலையில் சிறுமி பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட பருத்தித்துறை வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி சிறுமியின் உடலில் காயங்கள் உள்ளதால் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும்படி மருதங்கணி போலீசாருக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றபோது மின் கம்பத்தில் கட்டி வைத்து அடித்ததாக சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இதனையடுத்து கடை உரிமையாளரின் வீட்டுக்கு போலீசார் சென்றிருந்த போது வீட்டில் ஆட்கள் இல்லாததால் தொலைபேசியூடாக போலீசார் தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் 10 பிரதேச செயலகங்கள் மூக்குடைப்பட்டார் அர்ச்சுனா எம்பி. யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலகங்களின் எண்ணிக்கை தெரியாமல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தடுமாறினார். நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தலைமையில் இடம்பெற்றது. கூட்டத்தில் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. இதன்போது யாழ் மாவட்டத்தில் புதிய வீதிகளை அமைப்பது தொடர்பில் ஆராயப்பட்ட போது மாவட்டத்துக்கு ஒதுக்கிய நிதி தொடர்பில் கருத்து தெரிவித்த அர்ச்சுனா எம்பி யாழ் மாவட்டத்தில் எத்தனை பிரதேச செயலகங்கள் என்று பொதுவில் கேள்வி எழுப்பிவிட்டு மாவட்டத்தில் 10 பிரதேச செயலக பிரிவுகள் என தடுமாறி கணக்கு கூறி அதிகாரிகளுக்கு நிதி பிரிப்பு சம்பந்தமான கணக்கு ஒப்படுத்திக் கொண்டிருந்தார். இதன்போது குறுக்கிட்ட அதிகாரிகள் மாவட்டத்தில் 15 பிரதேச செயலக பிரிவுகள் இருக்கின்றன கூற அதனை கேட்டுவிட்டு அதிகாரிகளுக்கு கணக்கு ஒப்படுத்திக் கொண்டிருந்தார். மக்களின் பிரதிநிதிக்கு தனது மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளின் எண்ணிக்கை தெரியாமல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிப்பிக்கின்றார் என பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் தங்கள் விசனங்களை தங்களுக்கு பரிமாறிக்கொண்டதை காணக்கூடியதாக இருந்ததாகவும் காணப்படுகின்றது. இந்த தினக்குரல் பத்திரிகை கூட நல்லூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேலி கூத்தானது மக்கள் விசனம் என்கின்ற செய்தி வாழ்ந்திருக்கிறது. ஸ்டாலின் இணைய சேவை திட்டம் நிறுத்தப்படுமாம் மற்றும் இலங்கை தொடர்பான புதிய தீர்மானத்தை ஏற்க முடியாது பிரித்தானிய அதிகாரிகளிடம் நேரில் கூறிய அரசு. இவ்வாறு பல செய்திகளை தாங்கி தினக்குரல் பத்திரிகையும் வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றும் 3 பத்திரிகைகளிலும் மிக முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றும் ஒரு இன்றைய செய்திகள் பார்வை நிகழ்ச்சியின் ஊடாக நாளேடுகள் இன்றின் ஊடாக மிக முக்கியமான செய்திகளை அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். இதனை இத்தோடு நிறுத்தி கொண்டு மற்றும் ஒரு நாளில், அதாவது நாளைய பொழுதிலும் நாளேடுகளில் இன்று நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.